இன்செப்ஷன் படத்துல ஒரு சீன் வரும். ஒருத்தருடைய ஆழமான கனவுக்குள்ள போய் ஒரு சின்ன ஐடியாவை விதைப்பாங்க. அந்த ஐடியா அவங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாத்தி போட்டுரும். பட் அந்த ஐடியாவை அவங்களுடைய மைண்ட்ல இருந்து யாராலையுமே அழிக்க முடியாது. அது ஒரு மென்டல் பிரிசன் மாதிரி. இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இதே இன்செப்ஷன் மேட்டரை ஒரு நிஜ வாழ்க்கையில, அதுவும் எதுவுமே தெரியாத ஒரு 9 மாச குழந்தை மேல செஞ்சா எப்படி இருக்கும்? 1920 ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இதை நிஜமாவே செஞ்சு காட்டினாரு. ஒரு குழந்தையுடைய பிஞ்சு மனசுல பயத்தை இன்ஜெக்ட் பண்ணி அந்த குழந்தையுடைய நிம்மதியை மொத்தமா காலி பண்ணின அந்த ஷாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலா கிறிஸ்டோபர் நோலனுடைய இன்செப்ஷன் படத்துடைய கோர் தீம் என்ன? ஒருத்தருடைய கனவுக்குள்ள போய் அவங்களுடைய மைண்டுக்குள்ள ஒரு ஐடியாவை விதைக்கிறது இல்லையா? அந்த ஐடியா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பட் அது ஆழமா மைண்டுக்குள்ள பதியும் போது அது நிஜ உலகத்துல அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். அதுக்கப்புறமா அந்த ஐடியாவை ரிமூவ் பண்ணவே முடியாது. இப்படி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2010ல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுடைய கனவுக்குள்ள வந்து பிட்காயின் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு, உடனடியா அதை பர்ச்சேஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் உருவாக்கி விடுறேன் அப்படின்னு வைங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுமே உங்களுக்கு அது ஒரு கனவுல வந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். நீங்களும் பிட்காயினை அந்த டைம்ல நிறைய வாங்குறீங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா இருப்பீங்க. நான் இப்ப சொன்னது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் இதே ஒரு நெகட்டிவான விஷயத்தை உங்களுடைய மனசுக்குள்ள விதைச்சா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் அந்த இன்செப்ஷன் படத்துல எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதை வேற லெவல்ல இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். இப்ப வரைக்கும் யாராவது இன்செப்ஷன் படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த குழந்தைய வச்சுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. பட் இதுல ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கனவுல நடக்கல, நிஜத்துல நடந்துச்சு. ஆல்சோ இன்செப்ஷன் மாதிரி ஒரு ஐடியாவை விதைக்கிறதுக்கு பதிலா இங்க ஒரு பயம், ஃபியர் அந்த குழந்தையுடைய மைண்டுக்குள்ள அழுத்தமா விதைக்கப்பட்டுச்சு. ஒரு மனிதனுடைய எமோஷனை, அவனுடைய பிஹேவியரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா இந்த ஆராய்ச்சி கடைசியில ஒரு பிளாக் மார்க்கா தான் அமைஞ்சது. ஒரு தியரட்டிக்கல் ஐடியாவுக்காக ஒரு குழந்தை எப்படி பலியாச்சு, அப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னதான் பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது சைக்காலஜி இல்ல ஃபாரன்சிக் படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சரியா 1900 ஆரம்ப காலகட்டம். உலகம் எல்லாமே முதல் உலக போர் முடிவுக்கு வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்த நேரம் அது. விஞ்ஞான உலகம் அடுத்தடுத்து புதிய கண்டுபிடிப்புகளுக்காக தீவிரமா உழைச்சிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் சைக்காலஜி உலகம் முழுவதையுமே சிக்மண்ட் பிராய்ட் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய யூனிக் தியரி மூலமா மிரட்டி எடுத்துட்டு இருந்தாரு. யார் இந்த பிராய்ட் அப்படின்னா, இவரு ஒரு ஆஸ்திரிய நரம்பியல் நிபுணர். அது மட்டும் இல்ல, உளப்பகுப்பாய்வின் தந்தை, அதாவது
ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தருடைய மன நோய்க்கு அவருக்கு மருந்து கொடுக்காம அவர் கூட உரையாடல் மூலமா த்ரூ டயலாக்ஸ் மூலமா அவங்க கிட்ட சும்மா பேசியே கியூர் பண்ணிடுவாரு. அப்படி சிகிச்சை அளிக்கிற ஒரு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடிச்சவரு இவர் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஷனுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்பெர்க் மாதிரி, ஒரு பனி பாறை மாதிரி. அதுல தண்ணிக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் நம்மளுக்கு தெரிகிற கான்சியஸ் மைண்ட். ஆனா தண்ணிக்கு கீழே மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்கு, அதுதான் அன்கான்சியஸ் மைண்ட். நம்மளுடைய ஆழமான ஆசைகள், அச்சங்கள், கனவுகள், துயரங்கள் இது எல்லாமே அங்கதான் ஒளிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்னவெல்லாம் பண்ணுது அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய ரிசர்ச் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரம் பார்த்துதான் டாக்டர் ஜான் பி வாட்சன் அப்படிங்கிற நபர் இன்னொரு புரட்சியை உருவாக்க நினைச்சாரு. தயவு செஞ்சு போதும், கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை, கனவுகளை, எமோஷன்ஸ் ஆராய்ச்சி பண்றதை நிறுத்துங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு காட்டமா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சைக்காலஜி ஒரு உண்மையான சயின்ஸா மாறணும் அப்படின்னா அது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, அதாவது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அப்சர்வபிள் பிஹேவியரை மட்டும் தான் பேசணும். ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கிறான், ஏன் இப்படி நடந்துக்கிறான், இதை மட்டும் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். சோ இதை பத்தி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா இதுதான் பிஹேவியரிசத்துடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல ஸ்ரீ, அவரு இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால் விட்டாரு. எனக்கு ஒரு டஜன் ஹெல்த்தியான குழந்தைகளை கொடுங்க, நான் நினைச்சேன் அப்படின்னா அவங்கள டாக்டர், வக்கீல், திருடன், ஏன் ஒரு கொலைகாரனா கூட மாத்தி காட்ட முடியும். இந்த உலகமே அவரை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டாரு. இந்த ஒரு சவால் தான் அவரை லிட்டில் ஆல்பர்ட்டை தேட வச்சது. டாக்டர் வாட்சன் தன்னுடைய கண்டக்டிங் ஃபியர் தியரியை நிரூபிக்க செலக்ட் பண்ணதுதான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த 9 மாச குழந்தை. அவனுடைய பெயர் ஆல்பர்ட் பி. ஆக்சுவலா அந்த குழந்தையுடைய அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்லேயே தான் ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. ஒன்னு தெரியுமா ஸ்ரீ, அவங்க தன்னுடைய குழந்தைய இந்த ஷாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வாட்சன் கிட்ட இருந்து வாங்கினது வெறும் $1 மட்டும்தான். இவ்வளவு பெரிய ரிஸ்க்கு அவங்க வாங்கினது வெறும் $1 அப்படின்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. இப்ப இந்த கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 9 மாச குழந்தையான ஆல்பர்ட்டுக்கு இது மேலேயாவது இயற்கையான பயம், நேச்சுரல் ஃபியர் இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்றாரு. ஆக்சுவலா டாக்டர் வாட்சனுடைய தியரி படி மனுஷங்க 2 விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, லவுட் நாய்ஸ், மிகப்பெரிய சத்தம், 2வது கீழே விழுகிறது. ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து கீழே பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த 2 விஷயத்தை தவிர உலகத்தில் இருக்கிற மீதி எல்லா பயமுமே, எல்லா ஃபோபியாஸுமே வெளி உலகத்திலிருந்து நம்ம கத்துக்கிறதா அப்படின்னு உறுதியா நம்பினாரு. ஆக்சுவலா அவருடைய இந்த தியரியை நிரூபிக்கிறதுக்காக அவரு ஆல்பர்ட்டை வச்சு மெயின் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, 9 மாச குழந்தையான ஆல்பர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ரேட், வெள்ளை கலர் எலிய, ஒரு சின்ன நாய்க்குட்டிய, ஒரு ஃபர் கோட்டை, ஏன் தீ எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா காட்ட ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்த அந்த 9 மாத குழந்தையான ஆல்பர்ட் கொஞ்சம் கூட பயப்படல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது சும்மா அதை ஆச்சரியமா பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தான், எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. பட் அந்த வெள்ளை எலி கொஞ்ச நேரம் கழிச்சு அவன்கிட்ட வந்து அவன் மேல ஏறும் பொழுது சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இப்ப அந்த எது மேலேயுமே பயமே இல்லை. அவனுடைய மைண்டுக்குள்ள அந்த பிளாங்க் ஸ்லேட் மட்டும் தான் இருந்துச்சு. பிளாங்க் ஸ்டேட் இல்ல, பிளாங்க் ஸ்லேட். ஆக்சுவலா இந்த பிளாங்க் ஸ்லேட் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, மனுஷங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய மூளைக்குள்ள எந்த ஒரு அறிவோ, பழக்க வழக்கமோ, இல்ல எந்த ஒரு உணர்ச்சிகளோ, பயம், கோபம் இந்த மாதிரி எதுவுமே முன்கூட்டியே இருக்காது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு வெள்ளையான பேப்பர் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு காலியான காகிதம் மாதிரி தான் பிறக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளரும் போது அது பார்க்கிற விஷயங்கள், அந்த குழந்தை அனுபவிக்கிற சம்பவங்கள், அதிலிருந்து அந்த குழந்தை கத்துக்கிற விஷயங்கள், அந்த குழந்தையுடைய சுற்றுப்புற சூழல், இதுதான் அந்த வெள்ளை காகிதத்துல ஒவ்வொரு விஷயமா எழுதுற மாதிரி அந்த மூளையில பதிய ஆரம்பிக்கும். சோ டாக்டர் வாட்சன் என்ன நம்பினார் அப்படின்னா, இந்த 9 மாத குழந்தையான ஆல்பர்ட்டுடைய மைண்ட் இப்போ ஒரு பிளாங்க் ஸ்லேட். அவனுக்கு இயற்கையாவே எளிமையில எல்லாம் பயம் கிடையாது. சோ அப்படி இருக்கிற அவனுடைய மனசு அப்படிங்கிற அந்த வெள்ளை காகிதத்துல நம்ம பயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுத முடியும் அப்படின்னு நம்பினாரு. அதாவது ஒரு குழந்தைய நம்ம எப்படி வேணாலுமே ஃபார்மேட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி ஒரு கேரக்டரா உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிளாங்க் ஸ்லேட் தியரியுடைய அடிப்படை விஷயம்.
ஆக்சுவலா அதனாலதான் வாட்சன் சொல்லியிருப்பாரு, என்கிட்ட ஒரு குழந்தைய கொடுங்க, அவனுடைய மைண்ட் ஒரு பிளாங்க் ஸ்லேட்டா இருக்கிறப்ப நான் அவனை எப்படி வேணாலுமே மாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்ப இந்த 9 மாத குழந்தையான ஆல்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் ராட், இந்த வெள்ளை எலி வெறும் ஒரு ஃபர்டாய் அவ்வளவுதான். அதாவது வெள்ளை கலர்ல புசு புசுன்னு முடி இருக்கிற ஒரு சின்ன பொம்மை மாதிரி தான் அவனுடைய கண்ணுக்கு தெரியும். இதுதான் சைக்காலஜில நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருளை நம்ம முதலா பார்க்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ நம்மளுடைய மனசுல எந்த ஒரு குறிப்பிட்ட ரியாக்ஷனுமே வராது. அதாவது அந்த விஷயம் நம்மளுக்கு எந்த ஒரு எமோஷனையுமே தராது. அதுதான் நியூட்ரல் ஸ்டிமுலஸ். ஆனா டாக்டர் வாட்சன் அந்த ரூம்குள்ள ஆல்பர்ட்டுக்கு கொஞ்சமுமே தெரியாத ஒரு பயங்கரமான ரகசிய ஆயுதத்தை, ஒரு சீக்ரெட்டான வெப்பனை ரெடி பண்ணி மறைச்சு வச்சிருந்தாரு. வாட்சனுடைய தியரி படி எந்த ஒரு பயமுமே இல்லாம இருக்கிற அந்த பிளாங்க் ஸ்லேட்ல அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள பயத்தை நிரந்தரமா எழுதுறதுக்கு வாட்சன் ரெடி ஆகுறாரு. லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ட்ரையல் டே 1. இப்ப ஆல்பர்ட்டுக்கு 11 மாசங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் அஃபீஷியலா ஸ்டார்ட் ஆகுது. வாட்சன் அதே வெள்ளை எலிய ஆல்பர்ட் முன்னாடி ஓட விடுறாரு. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த அதே வெள்ளை கலர் பொம்மை தான் அப்படின்னு நினைச்சு ஆல்பர்ட் ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய கைய முன்னாடி நீட்டுறான். அந்த வெள்ளை எலியும் மெல்லமா ஆல்பர்ட் கிட்ட ஓடி வருது. ஆல்பர்ட்டுடைய அந்த பிஞ்சு விரல்கள் எலியுடைய வெள்ளை முடிய, அந்த சாஃப்ட் ஃபர்ரை தொட போகுது. ஆல்பர்ட்டுடைய முகத்துல அவ்வளவு பெரிய சிரிப்பு. இந்த இடத்துல தான் வாட்சன் தன்னுடைய கொடூரமான கேமை ஆரம்பிக்கிறாரு. ஆல்பர்ட் அந்த எலிய தொடுற அதே வினாடி வாட்சன் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த லேப் ரூம்ல ஒரு பயங்கரமான சேஞ்சை கொண்டு வராரு. ஆல்பர்ட்டுடைய நிம்மதியான உலகத்தை ஒரு செகண்ட்ல சுக்கு நூறா உடைக்க போற அந்த விஷயம் நடக்க போகுது. ஆல்பர்ட் தன்னுடைய பிஞ்சு கையால அந்த எலிய தொடுற அதே செகண்ட் சடனா பின்னாடி இருந்து காதை கிழிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான சத்தம். டாக்டர் வாட்சன் ஒரு பெரிய இரும்பு ராடால இன்னொரு பெரிய இரும்பு பிளேட்டை ஓங்கி அடிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அமைதியான ரூம்ல திடீர்னு ஒரு வெடி வெடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அப்படி அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆல்பர்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். ஒரு நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரியல. பயத்துல துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய உதடுகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஆல்பர்ட்டுடைய மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவனுடைய சின்ன இதயம் எவ்வளவு வேகமா துடிச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11 மாத குழந்தையான ஆல்பர்ட் தன்னுடைய லிப்ஸை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு மூச்சு கூட விட முடியாம விக்கி விக்கி அழுக ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி சும்மா அழுகல, பயத்தோடைய உச்ச கட்டத்துல அவனுடைய கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. தரையில உட்கார்ந்துட்டு இருந்த ஆல்பர்ட் அப்படியே தரைய பார்த்தபடி முன்னாடி குப்புற விழுகிறான். தன்னுடைய முகத்தை தரையில வச்சு அழுத்தி அந்த சத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கறான். ஆனா அந்த லேப் ரூம் முழுக்கவே அந்த சத்தம் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி 11 மாத குழந்தையான ஆல்பர்ட் கதறி அழுகிறத பார்த்த வாட்சன் பதறல. அதுக்கு அப்படியே மாறா அவருடைய கையில கட்டியிருந்த வாட்ச்ல டைமை நோட் பண்றாரு. அதுக்கப்புறமா அவருடைய கையில வச்சிருந்த நோட் பேட்ல டியர்ஸ், கிரையிங், வைலண்ட், ட்ரம்பிளிங் அப்படின்னு ரொம்பவே கூலா அதை எழுதிட்டு அடுத்த ட்ரையலுக்கு ரெடி ஆகுறாரு. ஆக்சுவலா வாட்சன் இதோட நிறுத்திடுவார் அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. ஒரு முறை பயம் வந்தது போதாது அப்படின்னு அடுத்தடுத்த நாட்கள்ல அதே கொடூரம் தொடர ஆரம்பிக்குது. மொத்தமா 7 முறை அதே வெள்ளை கலர் எலி, அதே பயங்கரமான இரும்பு சத்தம். அந்த 7 முறையுமே ஆல்பர்ட் அந்த எலிய தொட முயற்சி பண்ணாலோ அந்த எலிய பார்க்கும் பொழுதோ அந்த பயங்கரமான இரும்பு சத்தம் ஒலிக்க ஆரம்பிக்குது. சோ எலிய தொட்டோம் அப்படின்னா இந்த கொடூரமான சத்தம் வரும் அப்படின்னு ஆல்பர்ட்டுடைய மூளைக்குள்ள ஒரு ஷாக்கிங்கான சிக்னல் போகுது. இதுதான் வாட்சன் எதிர்பார்த்த அந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், இயற்கையான பயத்தை தூண்டும் காரணி. ஒவ்வொரு டைமும் ஆல்பர்ட் அந்த எலிய தொடும் போதும் அவனுக்கு பின்னாடி இருந்து அவன் பார்க்காத இடத்தில் இருந்து அந்த பயங்கரமான சத்தம் அவனுடைய காதை கிழிக்க ஆரம்பிக்குது. சோ 7வது முறை வரும் பொழுது ஒரு விசித்திரமான, அதே நேரத்துல வாட்சன் எதிர்பார்த்த அந்த மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது இப்ப அந்த சத்தம் எல்லாம் போட தேவையே இல்லை. ஜஸ்ட் 11 மாத குழந்தையான ஆல்பர்ட்டுக்கு அந்த எலிய தூரத்துல பார்த்தாலே போதும். ஆல்பர்ட் அப்படியே வளவளத்து போய் பயப்பட ஆரம்பிக்கிறான். எஸ், அவனுடைய சின்ன மூளைக்குள்ள ஒரு மென்டல் மேப்பிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, ஒயிட் ராட், வெள்ளை எலி ஈக்குவல் டு லவுட் பெயின்ஃபுல் நாய்ஸ், ஒரு பயங்கரமான காதுகளை கிழிக்கிற மாதிரியான ஒரு சத்தம். சோ இப்ப ஆல்பர்ட்டுக்கு அந்த எலி ஒரு செல்ல பிராணி கிடையாது, அது ஒரு மரண பயத்துடைய அடையாளமா மாறி இருந்துச்சு. அவன் அந்த ரூம்ல எலி இருக்கிற பக்கம் கூட திரும்பி
திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். இதை பார்த்த வாட்சன் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு தன்னுடைய தியரியில பெருமையா சொல்லிக்கிறாரு. பட் வாட்சன் இதோடையும் ஸ்டாப் பண்ணல. அந்த பயம் அந்த எலியோட மட்டும் நிக்கல. இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னுமே அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. இப்ப 7 ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சு. வாட்சன் அந்த சத்தத்தை எல்லாம் போடவே இல்லை. அந்த ரூம் ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. ஆல்பர்ட் முன்னாடி அந்த வெள்ளை எலியை மட்டும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா ஆல்பர்ட் இப்ப அந்த எலியை தொடக்கூட முயற்சி பண்ணல. அதை தூரத்துல பார்த்த உடனேயே அவனுடைய மூச்சு வேகமாகுது. விக்கி விக்கி அழுக ஆரம்பிக்கிறான். அந்த எலியை பார்த்த உடனே அந்த எலிகிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தடுமாறி அந்த ரூமுடைய கதவை நோக்கி ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா வாட்சன் அவனை விடல. அவனை தூக்கி மறுபடியுமே அந்த எலி முன்னாடியே வைக்கிறாரு. இங்கதான் ஒரு ஷாக்கிங்கான அப்சர்வேஷன் நடக்குது. ஆல்பர்ட்டுடைய பயம் அந்த எலியோட மட்டும் நிக்கல. எஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்சன் அந்த எலியை தூக்கிட்டு ஒரு வெள்ளை கலர் முயலை அங்க உள்ள கொண்டு வராரு. ஆல்பர்ட் இதுக்கு முன்னாடி முயலை பார்த்து சிரிச்சவன் தான். ஆனா இப்ப அந்த வெள்ளை முயலை பார்த்த உடனே அதுவுமே அந்த எலி மாதிரி தான் சத்தம் கொடுக்கும் அப்படின்னு பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா வாட்சன் இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த குழந்தையுடைய மைண்டில் இருக்கிற வெள்ளை நிறம், ஆல்சோ ஒயிட் ஃபர், வெள்ளை கலர் முடி, இது மேல இருந்த மொத்த நம்பிக்கையுமே அழிச்சிட்டாரு. எலி, முயல், நாய், ஏன் ஒரு வெள்ளை கலர்ல இருக்கிற ஃபர் கோட்டை பார்த்தா கூட அந்த 11 மாச குழந்தை மரண பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா வாட்சனுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஆனா அந்த பிஞ்சு ஆல்பர்ட்டுக்கு அவனுடைய உலகமே இப்போ ஒரு பயங்கரமான கனவா, நைட் மேரா மாறிடுச்சு. ஆனா வாட்சன் அதோட நிறுத்தல, இன்னொரு விசித்திரமான டெஸ்டையும் பண்றாரு. பொதுவாகவே குழந்தைகளுக்கு சாண்டா கிளாஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஆல்பர்ட்டுக்கு வாட்சன் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு. வாட்சன் ஒரு சாண்டா கிளாஸ் மாஸ்க மாட்டிட்டு ஆல்பர்ட் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா மாஸ்கில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் தாடியை பார்த்ததுமே ஆல்பர்ட் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். ஆல்பர்ட்டுடைய மூளை இப்ப எப்படி வேலை செய்து தெரியுமா? வெள்ளை கலர்ல முடி மாதிரி எது இருந்தாலுமே அது அந்த எலிதான், அது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு அவனுடைய மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. அந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க பார்த்ததுமே ஏதோ ஒரு பேய பார்த்த மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். வாட்சன் அந்த தாடிய ஆல்பர்ட் கிட்ட கொண்டு போக போக ஆல்பர்ட் அப்படியே பயத்துல பின்னாடியே ஊர்ந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, வாட்சன் தன்னுடைய பிஹேவியரிசம் தியரியை நிரூபிக்கிறதுக்காக ஒரு குழந்தையுடைய அழகான கற்பனை உலகத்தையே சிதைச்சிட்டாரு. பட் வாட்சன் தன்னுடைய ரிசர்ச் பேப்பர்ல ரொம்பவே சிம்பிளா எழுதுறாரு, ஆல்பர்ட் அந்த சாண்டா கிளாஸ் மாஸ்க் தாடிய தொடறதுக்கு பயப்படுறான், அவன் அழுகிறான் அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப வாட்சன் நினைச்ச மாதிரியே அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. வாட்சன் நினைச்சது அத்தனையுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நிரூபிக்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுடைய பயத்தை வெளியிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆல்பர்ட் மூலமா இந்த உலகத்துக்கு காட்டிட்டாரு. பட் இங்கதான் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் நடக்குது. பொதுவா ஒரு குழந்தைக்கு பயத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதை திரும்பவுமே சரி பண்ணி அனுப்பணும். அதுதான் டீகண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வெள்ளை எலியை தொடும் பொழுது இனிமேல் சத்தம் வராது அப்படிங்கறத ஆல்பர்ட்டுடைய மைண்ட்ல திரும்பவுமே பதிய வைக்கணும். ஆனா வாட்சன் அதை பண்ணவே இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது அப்படின்னு ஆல்பர்ட்டுடைய அம்மா அவனை தூக்கிட்டு அந்த $1 பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலா ஆல்பர்ட் அங்கிருந்து போகும்போது கூட அவனுடைய மைண்ட்ல அந்த மரண பயத்தோடையே தான் போறான். ஒருவேளை உங்க அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை மேல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னே முழுசா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க அந்த $1 பணத்தை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. டாக்டர் வாட்சன் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பயத்தை அப்பவே போக்கி இருக்கலாம். ஆனா அவர் ஏன் அதை பண்ணல? கேட்டதுக்கு டைம் இல்ல அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாரு. பட் உண்மை என்ன அப்படின்னா அவருக்கு தன்னுடைய தியரி ஜெயிச்சதுல இருந்த சந்தோஷம் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பத்தின கவலையை விட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே அது சக்சஸ் ஆன உடனே ஆல்பர்ட்டை கண்டுக்கவே இல்லை. இமேஜின் பண்ணி பாருங்க எஸ்டிஐ, அந்த பிஞ்சு ஆல்பர்ட் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கிருப்பானா? அவனுடைய கனவுல எத்தனை எலிகள், எத்தனை சத்தம் வந்திருக்கும். அந்த பயத்தோடவே அந்த பையன் வளர போறான் அப்படின்னு தெரிஞ்சோம் வாட்சன் அவனை அப்படியே விட்டுட்டாரு. இப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு பல வருடங்கள் வரைக்குமே அந்த பையன் ஆல்பர்ட் என்ன ஆனா அப்படிங்கிற மர்மம் யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு சைக்காலஜி உலகமே அவனை தேட ஆரம்பிச்சது. பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. 2009 அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு அப்புறமா சில ஆராய்ச்சியாளர்கள் ஆல்பர்ட்டுடைய உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த பையனுடைய உண்மையான பெயர், அதாவது ஆல்பர்ட் பி உடைய உண்மையான பெயர்
டாக்டர் டக்ளஸ் மெரிட். ஆனா சோகம் என்ன தெரியுமா எஸ்டிஏ, அந்த பையன் வளர்ந்து பெரிய ஆளாகவே இல்லை. எஸ், அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய 6வது வயசுலயே இறந்து போயிருக்கான். அவனுக்கு ஹைட்ரோசெஃபலஸ் அப்படிங்கிற மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இங்கதான் வாட்சன் மேல இருக்கிற கோபம் இன்னுமே அதிகமாகுது. ஆக்சுவலா வாட்சன் தன்னுடைய ரிசர்ச் பேப்பர்ல ஆல்பர்ட் ஒரு ஹெல்த்தி அண்ட் நார்மலான குழந்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த விஷயம் தெரிய வந்தப்ப வாட்சன் பொய் சொன்னாரா, ஒரு நோயுற்ற குழந்தையை வச்சு இந்த கொடூரமான சோதனையை செஞ்சு மறைச்சிட்டாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன பையன் வாழ்ந்த அந்த 6 வருஷமும் அவன் வெள்ளை கலரா இருக்கிற எதையெல்லாம் பார்த்து பயந்துருப்பான். ஒருவேளை அவன் இறந்து போனதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்த மன உளைச்சல் கூட காரணமா இருக்கலாம். பட் அந்த மர்மமான கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. ஆல்பர்ட் ஒரு குழந்தையா சாகல, ஒரு விஞ்ஞானியுடைய வெறிக்கு பலியான சாட்சியாவே செத்து போயிருக்கான். இந்த ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு பல வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்குமே சைக்காலஜி படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முதல்ல படிக்கிற விஷயம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா வாட்சன் ஒரு விஷயத்தை கண்டிப்பா இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாரு, மனுஷங்களுடைய பயத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு. பட் அவரு ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு, அந்த பயம் ஒரு உயிருடைய வாழ்க்கையே சிதைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலா நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பயத்துக்கு பின்னாடியும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன வயசு டிராமா கண்டிப்பா இருக்கும். நம்ம யாருக்கு என்ன பயத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கிற அந்த சின்ன பயம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலா வாட்சன் அவர் சொன்ன தியரி படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மனிதாபிமானம் தோத்து போன இடம் தான் இந்த லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். கமெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான கேஸை போட சொல்லி கேட்ட நம்மளுடைய எஸ்டிஏக்கு நான் இங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மை டியர் எஸ்டிஏ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? சின்ன வயசுல நீங்க ஏதாவது பார்த்து பயந்துருப்பீங்க, அந்த பயம் இப்ப வரைக்குமே உங்களை துரத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இதே மாதிரியான டிஃப்ரெண்டான கேசஸ் ஏதாவது தெரியும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.